உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, உபாகமம் 26:19, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். புகழ், கீர்த்தி, மகிமை இதிலெல்லாம் உங்களை சிறந்து இருக்கும்படி செய்திருவாராம். ஒரு மனிதனாக எடுத்துக்கிட்டால் அவனுக்கு புகழ் இருக்கணும், கீர்த்தி இருக்கணும், கொஞ்சமாவது மகிமை இருக்கணும், கொஞ்சமாவது வேணும் இல்லை, அதிகமாக வேண்டாம், கொஞ்சமாவது இருக்கணும், புகழ் இருக்கணும். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சிறந்து இருப்பீங்க, இதிலெல்லாம் சிறந்து இருப்பீங்க, அப்படி தான் நான் உங்களை மாற்றி அமைப்பேன்னு சொல்கிறாங்க. இப்போது தேவன் உண்டு பண்ணியிருக்கிறாரு, நிறைய மக்களை உருவாக்கி வச்சுருக்காரு. பூமியில் நிறைய மக்கள் வாழ்கிறாங்கல்ல, அவங்களை விட உங்களுக்கு அதிக புகழ் இருக்கும், அதிக கீர்த்தி இருக்கும், அதிக மகிமை இருக்கும். நீங்கள் உங்கள் வேலையில் நீங்கள் சிறந்து இருப்பீங்க, உங்கள் வியாபாரத்தில் சிறந்து இருப்பீங்க, உங்கள் படிப்பில் சிறந்து இருப்பீங்க. ஆனால் தேவன் அப்படி ஆசைப்படுறார். சொந்த ஜனங்கள், நீங்களாம் அவருடைய சொந்த ஜனங்கள். தேவனை தேடுறதுனால அவர் உங்களை சொந்தமாக பாவிக்கிறார். அதனால் உங்களை சிறந்து இருக்கும்படி செய்கிறாரு. இப்போது ஒரு அம்மா அப்பா அவங்க பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுவாங்க, அவங்க பிள்ளைங்கள டியூஷன் அனுப்புவாங்க, அவங்க பிள்ளைங்களுக்காக என்ன வேணும் செய்வாங்க. பக்கத்து வீட்டு குழந்தைக்கு செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அப்போ ஏன் உங்களுக்கு செய்கிறாரு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அவருடைய பிள்ளை, சொந்த ஜனம். அதனால தான் அவர் உங்களுக்காக செய்கிறார். சிறப்பாக வச்சுப்பேன், என் பிள்ளைங்களை நான் சிறந்து இருக்கும்படி செய்வேன் அப்படின்ற என்னங்க. இதெல்லாம் எனக்கு ஒட்டவே மாட்டேங்குது, என் உடம்புல ஒட்டவே மாட்டேங்குது. புகழோ அந்த கீர்த்தியோ மகிமையோ எதுவும் என்னுடைய உடம்புல ஒட்டலைன்றீங்களே. நீங்கள் தேவனோடு நெருங்க 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 இதெல்லாம் வந்துடும். புகழ் வரும், கீர்த்தி வரும், மகிமை வந்துடும். எல்லாமே தேவனே உங்களுக்காக செய்து கொடுத்துருவார். சிறந்து இருக்கும்படி அவர் உங்களை மாற்றி அமைச்சிடுவார். நம்மளுக்கு எப்பொழுதும் யாரோ ஒருத்தர் பாராட்டணுன்னா, அது ஒரு பாராட்டிட்டாங்கன்னா அதை நினச்சி பெருமைப்பட்டுப்போம்ல. தேவனை நினைக்கிறாரு, என் பிள்ளைங்களே மற்றவங்க பாராட்டணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. மற்றவங்களுக்கு வேணால் அவங்கள பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அவர் என்னென்னா தன்னுடைய சொந்த ஜனங்களாக தான் உங்களை பாவிக்கிறாரு. மூணாவது மனுஷியாக அவர் பார்க்குறதே இல்லைங்க. உங்களை யாரோ ஒருத்தர் மாதிரி தான் உங்களை அவர் பார்க்குறதே இல்லை. சொந்த ஜனமாக தான் அவர் பார்த்து சிறந்திருக்கும்படி உங்களை அவர் அமைப்பார். அது மாதிரி மாற்றி அமைப்பார். பயப்படாதீங்க. நல்லா நெருங்கணும், அவரோடு சேர்ந்து ஒட்டிக்கணும். நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் நெருங்குறீங்களோ, சேர்ந்து அவரோடு சேர்ந்து வாழ்கிறீங்களோ, அந்தளவு நீங்கள் சிறந்து இருப்பீங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அவரோடு அதிகமாக நீங்கள் நேரத்தை செலவு பண்ணணும், அப்போ சிறந்து இருப்பீங்க. எல்லா இடத்துலையும் சிறந்து இருப்பீங்க. அவரோட ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு உங்கள் புகழ், உங்கள் கீர்த்தி, மகிமை எல்லாமே உங்களோடு அது ஒட்டிக்கும். சரிங்களா? அதிகாலை ஜெபம் எல்லாருக்கும் அது கசப்பு தான்ல. இப்போது நம்ம காலையில் எழுந்த உடனே யாராவது ஒரு மூஞ்சை பார்க்குறோம், அப்புறம் இந்த மூஞ்சை பார்த்ததுனால தான் இந்த நாளே நல்லா இல்லாமல் போயிடுதுன்னெலாம் சொல்கிறீங்களா? நிறைய பேர் அந்த நம்பிக்கையெல்லாம் வச்சுருக்கீங்க. ஏன் காலையிலே எழுந்து இயேசுவை பாருங்கள், அந்த நாள் ஃபுல்லாக சிறந்து இருக்கும். ஒரு நாள் சிறந்து இருக்கணும்னா அதிகாலையிலே எழுந்து ஏசப்பாவுடைய முகத்தை பாருங்கள், அவர் அந்த நாளை சிறந்து இருக்கும்படி செய்வார். அப்புறம் தண்ணி சாப்பாடுலாம் இல்லாமல் அவரோடு பேசி பாருங்கள், அதான் உபவாச ஜெபம். அப்போ என்ன நினைப்பார்? ஐயோ, என் பிள்ளைக்கு சாப்பாடை விட நான் தான் முக்கியம், என்கிட்ட பேசுகிறாங்க என் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு உங்களை சிறந்து இருக்கும்படி செய்வார். அதிக நேரம் அவருக்கு கொடுக்க வேண்டும், நேரம் அதிகமாக அவருக்கு செலவு பண்ணணும். இந்த நாக்கு இந்த வாய் கொண்டு அவரை புகழுங்க. மற்றவங்களெல்லாம் புகழ்ந்துட்டு இருக்காதீங்க. நீங்கள் சிறந்திருக்க மாட்டீங்க. தேவனை புகழுங்க, துதிங்க, பாட்டு பாடுங்க. ஏன்னா அவர் கொடுத்த வாய், அவர் கொடுத்த நாக்கு, அவரை துதிங்க, சிறந்து இருப்பீங்க. எந்த இடத்துலையும் அவர் உங்களை சிறப்பாக வச்சு பாருங்க. நீங்கள் தான் ஏசப்பா, நீங்கள் தான் முக்கியம்னு நீங்கள் நில்லுங்க. எல்லா இடத்துலையும் சிறந்திருக்கும்படி செய்வார். நீங்கள் தாவீதை பாருங்களேன், தேவனோடு ஒட்டி போய் நின்னான், நெருங்கி நின்றான். அதே அவங்க அண்ணன்களை பாருங்களேன், அவங்க அப்பா ஈசாயோடையே நின்னாங்க. அத்தனை அண்ணன்களும் அப்பா தான் முக்கியம்னு அவங்க அண்ணனுங்க அத்தனை பேருமே ஈசாயோடு தான் நின்னாங்க. ஈசாய் விருந்து வீட்டுக்கு போனால் அவங்களும் போனாங்க. ஆனால் நம்ம தாவீது என்ன பண்ணாங்க? ஒன்லி தேவன் தான்,
தேவனோடு ஒட்டி நெருங்கி பழகுனாங்க. தேவன் என்ன பண்ணார்? தாவீதை சிறந்திருக்கும்படி செய்தார். ராஜாவாக்கி விட்டுட்டார்ல. ஆடு மேய்க்கிற ஒரு பையன் அவனை ராஜாவாக்குனார். ஏன்னா அவன் தேவனோடு சேர்ந்து நின்றான், ஒட்டி நின்றான், நல்ல உறவாக இருந்தான். நல்ல தேவனோடு உறவாடுங்க. மனிதனோடு உறவாடி என்ன என்ன நம்ம கண்டோம்? என்ன கண்டோம் இல்லை? அதுக்காக தான் சொல்கிறேன், தேவனோடு ஒட்டி நில்லுங்க. நிறைய நேரத்தை அவருக்குன்னு கொடுங்க. அப்போ அந்த உங்கள் பொண்ணான நேரத்தை நீங்கள் செலவு பண்ணும்போது எல்லா இடத்துலையும் நீங்கள் சிறந்திருப்பீங்க. உங்களை எல்லா இடத்துலையும் அவர் உயர்த்தி வைப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க சிறந்து இருக்கும்படி நீங்கள் செய்ய போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்க உங்களோடு நெருங்கி இருக்கிறாங்க, உங்களோடு ஒட்டி நிற்கிறாங்க. உங்களுக்காக அதிகமாக நேரத்தை இனிமேல் செலவு பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலும் அவங்க சிறந்து இருக்கும்படி செய்வீங்க. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. சுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக, மரண படுக்கைகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? நாங்கள் பரலோகத்துக்கு வரதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனுஷனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு நிற்கிறோம் பா. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க பா. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.